So good evening. So what we are going to see today we are going to see UPSC daily topics. So yesterday we saw that it is day number 4 topics in the and today we are going to see day number 5 test topics we are going to see. So we have one main question and 5 prelims topics. First one is Bharat Portal, second one secondary waves, third one Solar Power Project, fourth one Coriolis Force, fifth one Solars. பெரும்பாலும் வந்து எல்லாமே வந்து இட் இஸ் ஜியாகிரபி ஓரியன்ட் தான். இல்லை வாட் ஆர் த திங்ஸ் யூ டு நோட் அப்படின்னா வாட் இஸ் பாரத் போர்ட்டல் அண்ட் வென் இட் வாஸ் இனிஷியேட்டட் which ministry is implementing that portal and what are the outcomes of the portal. These are the things you have to collect. Second question, secondary waves. So it is current affairs oriented geography topic. It is in that topic it is comes under earthquakes. So earthquakes waves வந்து சிஸ்மோகிராஃபில் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ சிஸ்மோகிராஃபியில் ரெக்கார்ட் பண்ணுறோம் சிஸ்மோகிராஃபா. ஸோ தேர் வில் பி 3 waves. ஸோ மேஜர்லி இட் இஸ் 2 waves. That is body waves, surface waves. In that body waves we can classify as 2 types. That is primary waves and secondary waves. So அதில் உள்ள அந்த secondary waves தான் கொடுத்துருக்காங்க. Secondary waves எழுதும்போது ஸோ whether it is perpendicular waves இல்லை horizontal waves and அதனுடைய destructive power எவ்வளோ லெவலில் இருக்கும் and it is எது வந்து ஃபர்ஸ்ட் வரும் பிரைமரியா செகண்டரியா அப்படிங்கிறது இதெல்லாம் தான் அந்த செகண்டரி வேவ்ஸில் யூ ஹேவ் டு ரைட். Then third one, Salal Power Project. The second topic school book lo irukku. Salal Power Project. So idu or hydro electric power project inga. Idhula eludhumbodhu what is that project? Whether it is a power project na idu hydroelectric power project illa nuclear power project illa vera edho power project so wind power plant illa solar power plant nu paarom. Then second one it is idhula evlo megawatts of energy produce பண்றோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த ரிவருக்கு குறுக்க நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம இது பண்ணுறோம் அவர் எந்த டேம்லேருந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அண்ட் எந்த ஸ்டேட்டில் இந்த ப்ராஜெக்ட் ஆர் இம்ப்ளிமெண்டிங் இது மூலமாக நம்மளுடைய எவ்வளோ மெகாவாட்ஸ் ஆஃப் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இந்த விஷயம் தான் இதில் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். ரைட், இதோட சேர்த்து நான் வேறு எதுவும் இது பண்ணணும் அப்படின்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் அப்படிங்கிறது எவ்வளோ ஜென்ரேட் ஆகுது, வாட் இஸ் ரினியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அண்ட் நான் ரினியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ரினியூவபிள் இப்போ ஹைட்ரோஎலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வெதர் இட்ஸ் கம்ஸ் அண்டர் ரினியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியில் வருமா அப்படிங்கிறதையும் ஜஸ்ட் அடிஷனலாக பார்த்துக்கோங்க. தென் ஃபோர்த் ஒன் கொரியாலிஸ் ஃபோர்ஸ். வாட் இஸ் கொரியாலிஸ் ஃபோர்ஸ் அண்ட் வாட் ஆர் த இம்பாக்ட்ஸ் ஆஃப் கொரியாலிஸ் ஃபோர்ஸ் இது மட்டும் பார்த்தா போதும். இது பியூர் ஜியாகிரபி ஓரியன்ட் டாபிக். ஸோ அப்போ வாட் இஸ் கொரியாலிஸ் ஃபோர்ஸ் அண்ட் வாட் இஸ் த இம்பாக்ட் அதனுடைய பாசிட்டிவ் அஸ் வெல் அஸ் ஜெனரலி இட் இஸ் இம்பாக்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க போதும். அதை மட்டும் நீங்கள் எழுதினாலும் போதும். நெக்ஸ்ட் ஒன் சொலார்ஸ். ஸோ சொலார்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஃபாரஸ்ட் டைப்பாக. இந்த ஃபாரஸ்ட் டைப் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, அதாவது ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்கா வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கா இல்லை எந்த மாதிரி இருக்கும் அதனுடைய வெஜிடேஷன் அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அங்கே இருக்கக்கூடிய ரெயின்ஃபால் இதெல்லாம் வந்து இதில் நீங்கள் கொண்டு வரணும். ஸோ பேசிக் திங் மினிமம் 5 இன்ஃபர்மேஷன் இந்த டாப்பிக்கில் கலெக்ட் பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது மெயின்ஸ் கொஸ்டின் MNRGA இஸ் a successful welfare oriented act for the upliftment of rural people in India. Elucidate. ஸோ என்னதான் கொஸ்டின் வந்து லென்த்தாக இருந்தாலும் இதில் நீங்கள் எழுத வேண்டியது என்ன அப்படின்னா அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் MGNRGA இதுதான் வந்து நீங்கள் எழுதணும். ஸோ அப்போ அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் MGNRGA யூ கேன் சர்ச் இட் இன் PIBலேயே கிடைக்கும் உங்களுக்கு இதோட அச்சீவ்மெண்ட்ஸ். இல்லை MGNRGA வெப்சைட்லேயே அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி கொடுத்துருப்பார்கள். நீங்கள் நியூஸ் பேப்பர் கண்டினியூஸாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் இதில் வரும். ஸோ அதுக்காக உங்களாலே ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அப்போது அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன, அந்த அப்ஜெக்டிவ்ஸை ஃபுல்ஃபில் பண்ணால் தட் இஸ் அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ எங்கள் சார் இதில் வந்து ரூரல் பீப்புளுக்கு வந்து அப்ளிமெண்ட்டுக்காக இருக்காங்க ஸ்கீமே தட் இஸ் ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்டட் ஸ்கீம் தான் இல்லையா, எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் தான் இல்லையா. அப்போ MGNRGA அச்சீவ்மெண்ட்ஸ் தான் இதனுடைய ஆன்சரே. ஸோ அதனால் MGNRGA ஆன்சர்ஸை போட்டு ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் வந்து பண்ண வேண்டிய விஷயம். ரைட், ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 5 டாபிக்ஸ் எவ்வளோ ரைட்டுங்க அண்ட் இதில் உள்ளது வந்து நீங்கள் வந்து பண்ண வேண்டியது இந்த 5 டாபிக்ஸ் இதுலேருந்து நோட்ஸ் எடுங்க. அண்ட் நாளைக்கு இஸ் இத டாபிக் நம்பர் 6 வந்து யூ வில் see. Right? Thank you.